கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு காலை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான இந்த ஒரு நாளில் கூட நாம் மீண்டுமாக சபையாராக தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நாம் கடந்து வந்து அவரை ஆராதிக்கும்படிக்கும், நம்முடைய சகோதர அன்பினை நாம் பகிர்ந்து கொள்ளும்படிக்கும், தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கும் நம்முடைய தேவன் கொடுத்த இந்த ஒரு நாளுக்காக நம்முடைய இரட்சகர் மூலமாகவே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு எடுத்துக்கொண்டு, இப்பொழுதும் இந்த ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் எண் 88 தந்தானை துதிப்போம் என்கிற பாடலை சபையார் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கணந்த நந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கணந்த நந்த மனவில்லர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. சீயோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து பொய்யாருக்கு சீயோனே. ஐயன் இயேசு கொனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயன் இயேசு கொனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே. களித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார களித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சோனா மாறி போர்ப்பெய்துமை. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சோனா மாறி போர்ப்பெய்துமை. தந்தானை துதிப்போமே. நற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே. சத்து கூலை துணை சக்தி யாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து கூலை துணை சக்தி யாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். தந்தானை துதிப்போமே.
திரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி தூரம் திரிந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே, அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே, மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும். மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும். தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. நம்முடைய இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜபத்திலே வழிநடத்தும்படி நம்முடைய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களை சபையின் சார்பாக முன்வைக்கிறோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களை வீற்றிருந்து பூமியின் மணிமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தம் எங்களை போஷித்து பராமரித்து அன்பின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் சகல சத்தியத்தின் பாதையிலும் வழிநடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மெய்தேவனே, உமக்கே சகல துதி கனமகிமையாவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறப்பா. தகப்பனே, இந்த காலை நேர ஆராதனையில் பங்கு கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்தில் நிற்கும்படியாக கருவை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக மீண்டும் ஒரு விஷயம் ஒருவருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறப்பா. தகப்பனே, இந்த கால வேளையிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய சத்திய பாடங்களை கேட்கும்படியாக வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய தாசனை கொண்டு எங்களுக்கு கொடுக்க இருக்கிற சத்திய பாடங்களை நாங்கள் கேட்டு அதன்படி உட்கொண்டு அதன்படி வாழ ஜீவிக்க உம்மை வெளிப்படுத்த நீர்தாமே எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மண்டாடுகிறப்பா. ஆரம்பம் முதற்கொண்டு முடிவறிந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம். தகப்பனே, அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த நாளில் வெளியூர் சென்று இருக்கிறதான அன்பு சகோதரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். என்ன நோக்கத்தோடு கூட நீர்தாம் அழைத்து செல்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு சென்று வரும் வரை ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்கு தந்து நீர்தாம் அவர்களை ஆசீர்வித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே தொடர்வேத வகுப்பை நீர்தாம் நிறைவு செய்ய இருக்கிறீர். அதையும் ஆசீர்வித்திரும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமான பங்குகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை நீர்தாமே ஆசீர்வித்திரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கென்று பெயர் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. தகப்பனே, வாலிபர் கொடியை ஆசீர்வித்தாரும் தகப்பனே, சிறுவர் வழிகளை ஆசீர்வித்தாங்க தகப்பனே. ஒவ்வொன்றையும் நீர்தாமே ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வித்து தந்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவும் போதகரும் குருவுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முடைய பொற்பாத விழுந்து கஞ்சி மண்டாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரம தகப்பனே, ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நம்முடைய அன்பு சகோதரர் மித்தேஷ் அவர்கள் நம்ம மத்தியில் வாசிப்பார். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தம் இல்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால்
தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்க அருள் செய்து ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல்நலம், இதுவரை கண்டிராத மனிதனுடைய பூரண அழகும் பரிபூர்ண மனுக்குளமும் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதிலும் நீதியின் பூரணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடனும் மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இழந்தவருடைய அழுகையும் கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும் என்பதே. ஆமென். தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளுக்குண்டான பரலோக மன்னாவை வாசிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களை சபையின் சார்பாக நினைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய அனுதின பரலோக மன்றம் மே 4ஆம் தேதி வசனம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனத்திற்குண்டான நம்முடைய மூத்த சகோதரர் கொடுத்த விளக்கம், தேவன் நம்முடைய நிலையை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் காணாவதற் போல இருப்போமே ஆனால், அல்லது மாம்ச பிரகாரமாக சிந்தித்து நம்மை குறித்து நாம் தேவனுடைய பார்வையில் உத்தமர் என்று எண்ணுவோமையாகில் நாம் இருளுக்குள் ஜீவித்து பல தவறுகளை நடப்புகிறளாவோம். இதற்கு மாறாக தேவ சித்தத்தை அறிந்து ஆவியின்படி ஜீவிப்போமானால் நாம் தேவனிடம் பட்சமாக இருப்போம். தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் அசதியாய் இராமல் நம் ஜீவியத்திற்கு முக்கியமான ஆவிக்குரிய தேவ திட்டங்களை முற்றிலும் அறிந்து நடக்க வேண்டும். இவைகளில் சற்று தவறுமையாகில் ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் குறைவுபட நேரிடும். தேவனுடைய பார்வையில் இது அங்கீகரிப்பை பெற முடியாது. கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையான வழிகளை ஜீவிப்பதே தேவனுக்கு உகந்த பலி என்பதே. தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளுக்குண்டான வேத பாடத்துக்கான ஆதார வசனத்தை நம் மத்தியில் வாசிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் ஜோயல் அவர்களை சபையின் சார்பாக முன்னிலைக்கிறோம். அவர் வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 1. இன்றைய நாளுக்கான சத்திய பாடத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்பது. தேங்க்யூ பிரதர். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை மையமாக கொண்டு வாழ்க்கையின் பருவங்கள் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்களை சபையின் சார்பாக முன்னிலைக்கிறோம். திருப்பி விட்டு அந்த பக்கம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளை மதியப்படுத்தி கொடுத்து அவருடைய சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாகவும் கூட தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸ்லோவ் என்ன பண்ணியிருக்கேன் பிரதர்? கிருபை செய்த தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் நம்முடைய சகோதரர் வண்ணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு வாழ்க்கையின் பருவங்கள் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. அப்போது இந்த ஒரு தலைப்பை சார்ந்தே நம்மளுடைய பாடம் கூட இன்று இருக்கும்.
அப்போ இந்த ஒரு பாடத்துக்கு ஆதார வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து நம்ம பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பொதுவாக நம்ம கவனித்து பார்க்கும்போது பிரசங்கினுடைய புஸ்தகமாகட்டும், நீதிமொழிகளாகட்டும், அதில் வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப எளிமையான விதத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம்னா அது டைரெக்டாக உலகத்துக்கும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது உலகத்துலேயும் அப்படி ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நமக்கும் பொருத்தி பார்க்கும்போது அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். இப்போ பொதுவாக நம்ம இந்த விஷயத்தை படித்து பார்க்கும்போது மற்ற மொழிபெயர்ப்பாகட்டும், ஆங்கிலத்தில் ஆகட்டும் அப்படின்னு பார்க்கும்போது சீசன் அப்படிங்கிற ஒரு விஷயம், பருவம் இல்லைங்களா. இப்போ நம்ம கூட ஒரு சீசனில் தான் இருக்கோம். என்ன சீசனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பருவத்தில் இருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா தேவன் பருவம் இருக்குது, ஒரு கால நிலை இருக்கிறத அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உலகத்தையும் ஆசீர்வச்சிருக்காங்க. எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது முதலாம் உலகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சீசனை வச்சு தான் என்ன பண்ணாங்க, அழிச்சாங்க இல்லைங்களா. முதலாம் உலகத்தை தேவன் எப்படி அழிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு 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 வகையான பருவம்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அது அழிச்சதுக்கப்புறம் தேவனே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் படிச்சிடலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியில் உள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தேவன் தன்னுடைய உள்ளத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நம்ம கவனிக்கிறோம், பூமியில் உள்ள மனிதர்களுக்காக அவருடைய உள்ளத்தில் சொல்லி கொண்டது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த 4 விஷயங்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா மாறுறதில்லை இல்லைங்களா. நமக்கு தெரியும் இந்த நம்ம ஒட்டுமொத்த உலகமுமே எத்தனை இதில் மாறி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பருவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னும் படிக்கும்போது தேவனே அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆசீர்வச்சு இந்த பூமி கொடுத்துருக்காங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுறதில்ல, ஒரே பருவத்தை கொண்டு நான் என்ன பண்ணுறதில்ல, இந்த உலகத்தை ஆளுகை பண்ணுறதில்ல. அப்போ அங்கே மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே தேவன் ஆசீர்வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அப்போ பூமியில் எவ்வளோ சந்ததி வந்தாலும் சந்ததி போனாலும் நமக்கு தெரியும் இந்த ஒரு பருவங்கள் என்ன பண்ணுறதில்லைன்னா மாறுறதில்லை. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது, ஆனாலும் தேவன் அங்கே வச்சுருக்காங்க ஒரு 4 பருவங்கள். இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா உலகத்திலே ஆகட்டும் நமக்கு ஆகட்டும் இந்த பருவங்கள் ஒரு வேளை மாறுதுன்னா அல்லது மாறாமலே போச்சுன்னா என்ன நடக்கும்? பாடத்தில் கேள்வி கேட்குறேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் இந்த ஒரு பாடத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான். ஒருவேளை பருவங்களே மாறலை, இப்போ நம்ம என்ன சீசனில் இருக்கோம், சம்மர்லேயே இருக்கிறோம்னு வைங்க, என்ன நடக்கும்? ஃபுட்டு கிடைக்காது. பார்த்தீங்கன்னா மனிதர்களே ஒரு காலகட்டத்துக்கு மேலே யாருமே என்ன பண்ண முடியும், எந்த ஒரு ஜீவராசியுமே வாழ முடியாது. சரி ஓகே, வெயிலை விட்டுறலாம், குளிர் நல்ல காலம் தானே, குளிருக்கு போயிட்டோம்னாலும் அதுலேயும் ஜீவிக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மிக கடினம் இல்லைங்களா. ஒருவேளை குளிர் இல்லாமல் மற்ற பருவங்களாகட்டும் இல்லைங்களா, மிச்ச 2 பருவங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு போனாலும் என்ன ஆகும், அதுவும் நமக்கு பார்த்தோம்னா ரொம்ப கடினம். அப்போ நம்ம பார்க்குறோம் உலகத்தில் உள்ள மனிதராகட்டும் நமக்காகட்டும் ஒரே பருவங்கள் அங்கே தேவன் வச்சுருந்தாங்கன்னா அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இந்த பருவங்களை உண்டாக்குனது யார் தான் சொல்லி பார்க்குறோம்னா தேவன் தான். சரி, பருவங்கள் எப்படி மாறுது, அப்படி மாறுறதை கவனித்தோம்னா என்ன கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை கவனிக்கலாம். சரி, ஒரு பருவம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பூமி தன்னைத்தானே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சுற்றுது. ஒவ்வொரு நாளும் சுற்றக்கூடிய இந்த பூமி வருஷத்துக்கு 365 அதாவது 364 சூரியனை என்ன பண்ணுதுன்னா சுற்றுது. அப்படி சுற்றும்போது பருவ காலங்கள் மாறுது. பாருங்கள், இப்போ பூமி நேர்கோட்டிலிருந்து 23 டிகிரி சாயறதுனால தான் எது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எது உருவாகுதுங்களா, பருவ நிலை உருவாகுது இல்லைங்களா. பூமி அப்படி சாயாமல் ஒரே இதில் இருந்துச்சுன்னா, அந்த 23 டிகிரி சாயாமல் இருந்துச்சுன்னா என்ன நடக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பருவ காலங்களை என்ன பண்ணுறதில்ல, அங்கே உருவாகுதில்லை. குளிர்காலமாகட்டும், வெயில் காலமாகட்டும், வசந்த காலமாகட்டும், இலையுதிர் காலமாகட்டும், இது என்ன பண்ணுறதில்லைன்னா மாறுறதே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதை செய்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை யாரே செய்கிறாங்களாம், தேவனே செய்கிறாங்களா. வசனம் படிச்சிடலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம்
26வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பாத்தீங்கன்னா இப்போ அதாவது பூமியில ஜனங்கள் எல்லாத்தையும் குடியிருக்க செய்து இந்த பூமியை மனிதனுடைய குடியிருப்புக்கு ஏற்றவாறு தேவன் என்ன பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம நிதானிக்க முடியுமாங்கிறதுலாம் நமக்கு தெரியல. இந்த பூமி மாதிரி மற்ற ஒரு கோலங்கள் இருக்கு இல்லைங்களா, சூரியன் ஆகட்டும் மற்ற கோலங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் தெரியல. ஆராய்ச்சியில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததாகவே நமக்கு தெரியல. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, பூமி மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பருவ நிலைகளை என்ன பண்ணிட்டு இருக்குங்க உள்ளடக்கி உள்ளதாக என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்ம பார்க்குறோம் தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு இந்த சூழ்நிலை வேணுங்கிறத தேவன் என்ன பண்ணியிருக்காங்க நிர்ணயிச்சதுனால தான் இந்த பூமியை என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் நிற்க விடுறதில்ல இல்லைங்களா. அதில் கொஞ்சம் 23.5 டிகிரி அதை யார் சாய்க்கிறாங்க, தேவனை என்ன பண்ணுறாங்கன்னா சாய்க்கிறாங்க. அதான் வசனம் படிக்கிறோம். பூமியை என்ன பண்ணாங்கன்னா தேவன் உண்டாக்கி அதில் குடியிருப்புகளை வைத்து அவங்களுக்கு ஏற்ற சீதோஷண நிலையை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. ஒருவேளை கொடுக்கலைன்னா இந்த 4 சீசன்களையும் கொடுக்கலைன்னா மனிதர்களால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழவே முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஒரு பாடம் கொஞ்சம் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறது எதனுடைய அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம்னா உலகத்தினுடைய அடிப்படையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கவனிக்கலாம். ஏன்னா இந்த உலகம் சார்ந்து யார் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் இருக்கும். இன்னும் நம்ம உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வச்சோம்னா நமக்கு சீசன் தேவையில்லையா, புது சிஷியாக இருந்தால் நமக்கு சீசன் தேவையில்லையா? யாருக்கு தேவையே இல்லையோ தேவன் யாருக்கு தேவைன்னு நினச்சிருக்காருன்னா நமக்கு தேவையை நினச்சிருக்கு. அப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா வானிலையில் அல்லது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய அந்த 4 பருவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரியே பருவங்களை பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதர்களுடைய வாழ்க்கையும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பிடுவாங்க இல்லைங்களா. இப்போ பருவங்கள்னால் என்னென்ன காலம் சொல்லலாம் நம்ம. நீங்கள் ஏதோ வானிலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நினச்சிட்டு என்ன பண்ணிடாதீங்க, அமைதியாக இருக்காதீங்க. இது நம்மளுடைய சம்மந்தப்பட்ட விஷயந்தான். கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம். என்னென்ன காலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஐயோ அவ்வளோலாம் போகாதீங்க. இந்த கால சூழ்நிலை பருவங்கள் மனிதனுடைய நிலைமைக்கு வராதிங்க. அடுத்து வரலாம். வசந்த காலம் பாருங்கள், எடுத்த உடனே நமக்கு என்ன தோணுது, வசந்த காலம் இல்லைங்களா. அடுத்து ஒரு கோடை காலம், அது ஒரு காலப்பகுதி இல்லைங்களா. இலையுதிர் காலம், அடுத்து பார்த்தோம்னா குளிர்காலம். பொதுவாக இந்த தட்பவெட்ப நிலைமையை கவனிக்கும்போது மனிதர்கள் மத்தியில் இந்த உலகத்திலையும் என்ன சொல்கிறாங்கன்னா பிறக்கக்கூடிய மனிதனுக்கும் இந்த 4 காலநிலை இருக்குன்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன், ஒரு மனிதனுக்கு எப்போ வசந்த காலம், வாலிபம்மா வசந்த காலம் எப்போ கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க சொல்லிடுவீங்க. என்ன பிரதர்? பாருங்கள், குழந்தை பருவம். ஏன் குழந்தை பருவம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிறந்ததுலேருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை ஒரு நாளைக்கு 400 முறை என்ன பண்ணுதான் சிரிக்குதா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா. ஒரு பிறந்த குழந்தை அதாவது பிறந்த வயதுலேருந்து 5 வயதுக்குள்ளே உட்பட்ட வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை சிரிக்குதுங்களா, 400 முறை. இப்படியே கொஞ்சம் பெருசாக ஆக 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 ஒரு இளமை பருவம் வரும்போது, ஒரு யூத் ஸ்டேஜுக்கு வரும்போது, அல்லது கொஞ்சம் தாண்டி 25லேருந்து 30 வயசில் வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளோ மணி நேரம் சிரிக்கிறான், எவ்வளோ முறை சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 முறை தான் என்ன பண்ணுறானா சிரிக்கிறானா. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் அந்த சின்ன பருவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வசந்த காலம். எந்த காலம், பிறந்ததுலேருந்து இந்த ஸ்கூல்லாம் போவாங்க இல்லைங்களா, அந்த காலத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வசந்த காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம் தேவன் படைத்த மிகப்பெரிய படைப்பில் இந்த ஒரு கால சூழ்நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பயன்படுத்தி வாழக்கூடிய மனிதர்களே தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணி பார்க்குறாங்க, ஒரு ஒப்பீடு வச்சு பார்க்குறாங்களா இல்லைங்களா? கண்டிப்பாக ஒப்பீடு வச்சு பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த கால சூழ்நிலையை வைத்து புது சிஷிகளாகிய நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளோட நம்மளுடைய புது சிஷியனுடைய வாழ்க்கையை பிரதர் ஓபிஎஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் இல்லைங்களா. ஒருவேளை ஒரு காலத்தில் செய்ய வேண்டியதை புது சிருஷ்டி செய்யாமல் போயிட்டாங்கன்னா அதனால் ஏதாவது பலன் இருக்கான்னா பலன் இல்லை. நம்ம பைபிளில் கூட படிச்சிடலாம் சிஸ்டர். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அப்போ நம்ம கவனிக்கிறோம் ஒருத்தர் மூடனை எப்போ மாறுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணணும், செய்ய வேண்டிய ஒன்றை செய்யலைனா இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஒரு விவசாயி இருக்கார், அவருக்கு எந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம்? என்ன பிரதர், மழைக்காலம் மட்டும் முக்கியமா? இல்லை, அவர் விதைக்கக்கூடிய விதைப்புக்கு ஒரு ஏற்ற காலம்னு அவர் ஒன்று என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அவர் மழைக்காலம் வந்து அதை எல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு அது ஏற்ற காலமாக இருக்கும். இவர் மாற்றி காலங்களில் பயிர் செஞ்சாங்கன்னா, பொதுவாக உலகத்திலே சொல்லுவாங்க இல்லைங்களா, காலம் அறிந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு புது சிருஷ்டி அது பரலோக இலக்கை எட்டி அடைகிறதுக்கு இந்த காலநிலையை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலநிலையை கவனிக்கிறதுனா பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலநிலையை அப்படியே கவனிக்கிறது இல்லை, காலநிலையை போல இங்கேயும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் பருவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியப்படுத்தி பார்த்துருவோம். அப்போ பருவங்களை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய பருவங்களை அவங்க கவனிக்கணும். நான் இப்போ என்ன பருவத்தில் இருக்கேன், அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பருவங்கள் இருக்குது தேவன் படைச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா 4 பருவங்கள். அதே மாதிரி புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையிலையும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 4 பருவங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அந்த பருவத்தில் அவங்க இருந்தாங்கன்னா, அந்த பருவத்துக்கே ஏற்ற வேலையை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக தேவன் அளித்த பரம அழைப்பினுடைய பந்தய பொருளுக்கு அவங்க என்னவாக மாறுவாங்கன்னா பாத்திரவான்களை மாறுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் உள்ளவங்க சாதாரணமாக எந்த அறிவுமே இல்லாமல் அந்த தேவன் படைத்த அந்த கால நிலைகளை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமும் கூட என்ன பண்ணலாம்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்போ நமக்கு தெரியணும், ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலநிலை வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒரு காலநிலை இப்போது அந்த மாதத்தில் வர வேண்டிய காலநிலை வேறு ஒரு மாதத்துக்கு வந்துச்சுன்னா அதனால் எந்த பயனுமே என்ன பண்ணாதுங்க, இருக்காது இல்லைங்களா? இப்போ நமக்கு தெரியும் கோடை காலம். இந்த கோடை காலத்தில் மழையே வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அதற்கேற்ற பலனை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது. அப்போது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய காலத்தில் எதை கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பருவங்களை என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். சரி, இப்போ உலகத்துக்கு தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வசந்த காலம் இல்லைங்களா? வசந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உலகத்தில். எந்த மாதத்தை சொல்லுவாங்க வசந்த காலம்னு? மார்ச்லேருந்து மே வரையா? சரி, இப்போலாம் அப்போ என்ன பண்ணுறதில்ல, ஆகிறதில்ல. சரி, வச்சுக்கலாம். மார்ச்லேருந்து மே வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. சரி, பொதுவாக வசந்த காலத்தை எப்போ சொல்லுவாங்க? வசந்த காலத்தை இல்லை, வசந்த காலங்கிறத எதை தெரிஞ்சு சொல்லுவாங்க? ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அடுத்து உலகத்தில் உள்ள வசந்த காலம் ஃப்ளவர்ஸ் வரும். வேறு வெயிலினுடைய தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப என்னவாக இருக்கும், ஒரு மிதமான சூழ்நிலையில் இருக்கும். அப்போ என்ன அங்கே தேவன் செய்கிறாங்க, அந்த பூமியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சாய்க்கிறது இல்லை, நேராக இருக்கும். வசந்த காலம் வரும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா பூமி சூரியனுடைய அந்த நேர்கோட்டில் என்ன இருக்கும்னா நேராக இருக்கும். அப்போ அந்த ஒளிக்கதிர்கள்லாம் என்ன பண்ணுங்க படும்போது இந்த வசந்த காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இன்னும் அந்த வசந்த காலத்தில் வேறு என்னெல்லாம் நடக்கும்? வசந்த காலத்தில் பொதுவாக ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? மனிதனுக்கு வசந்த காலத்தில் மட்டும்தான் ஹியூமனுடைய பாடியில் இந்த செரட்டோன் அப்படிங்கிறதான அமிலம் என்ன பண்ணுதுங்க, அதிகமாக சுரக்குது. ஏன்னா அந்த தட்பவெட்ப நிலையே மனிதனுக்கு என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுதுங்க, ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரதை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு வசந்த காலம் இந்த பூமியில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலப்பகுதியை யார் பார்க்குறாங்கன்னா மனிதர்கள் பார்க்குறாங்க. சரி, இந்த ஒரு வசந்த காலத்தை பைபிள் எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வசந்த காலம் எப்படி ஒரு குளிர்லேருந்து அல்லது அதிகமான இருட்டு பகுதியை எந்த கால சூழ்நிலைக்கு நம்ம ஒப்பிடுவோம்? அதிகமான இருள் சூழ்ந்த காலப்பகுதியை எந்த தட்பவெட்ப நிலைக்கு நம்ம ஒப்பிடுவோம்? என்ன பிரதர்? குளிர்காலம் இல்லைங்களா? ஒரு இருளிலிருந்து அடுத்து துவங்குறது தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வசந்த காலம் இந்த பூமியில் தேவன் படைத்த படைப்பில். சரி, இதே மாதிரி வசந்த காலம்னு தெய்வீக திட்டத்தில் அல்லது தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பகுதியில் அந்த மாதிரி எது இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தோம்னா அந்த நீசான் மாதம் இருக்கு இல்லைங்களா? நீசான் மாதம் பொதுவாக நமக்கு எந்த மாதத்தில் வரும்? ஏப்ரல் டு அந்த மார்ச்லேருந்து இந்த ஏப்ரலுக்குள்ளே தான் நமக்கு மாறி மாறி வரதை பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் தேவன் என்ன பண்ணாங்க? அல்லது தெய்வீக திட்டத்தில் அல்லது தேவனுடைய பார்வையில் புது சிருஷ்டிக்கு இந்த வசந்த காலத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம்னா உலகத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு புதுசாக ஒரு விஷயம் என்ன பண்ணுறதுங்க உருவாகிறது, அல்லது குளிரிலிருந்து இருட்டினுடைய அதிகமான காலப்பகுதியிலிருந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி என்ன பண்ணுறதுன்னா போகிறது. இதே மாதிரி புது சிருஷ்டிகள் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வசந்த காலத்தை குறித்து அல்லது பைபிள் எதெல்லாம் வசந்த காலமாக பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நீசான் மாதத்தில் தான் எது நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்.
ஒரு ஒப்புமைக்கு நம்ம பார்க்குறோம். எது நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இருளிலிருந்து தேவன் காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி என்ன பண்ணாங்கன்னா போனாங்க. தேவனுடைய திட்டத்திலும் கூட விதைப்பும் கூட எப்போ தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அந்த ஒரு காலப்பகுதியில் தான் என்ன பண்ணுதுன்னு நடக்குது. சரி, இதை அப்படியே ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம்னா இல்லைங்களா, ஒரு மனிதன், உலகத்தில் உள்ள ஒரு மனிதன், அவன் பிறந்ததிலிருந்து அந்த சிறு வயது வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன சொல்கிறாங்க, அது ஒரு வசந்த காலம்னு சொல்கிறாங்க. அப்போ பைபிள் எதை வசந்த காலமாக அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இருளிலிருந்து என்ன பண்ணுறதுங்க, வெளிச்சத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்ம பார்க்குறோம், நாமளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சின்ன குழந்தையா இல்லைங்களா, ஒன்றுமே தெரியாதவங்களா இருளிலிருந்து வரக்கூடிய காலத்தை என்ன காலமாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, வசந்த காலமாக இல்லைங்களா. அப்போ புது சிஷ்யனுடைய வசந்த காலம்னா நம்ம எதை சொல்லலாம், நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. பாருங்கள், நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம் இல்லைங்களா. இது ஒரு வசந்த காலமானால் நிச்சயமாக நம்ம என்ன சொல்லலாம், வசந்த காலம் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இருளில் இருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வெளிச்சத்தை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, இது எப்படி பிரதர் வசந்த காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இது ஒரு குழந்தை மாதிரி இல்லைங்களா. நம்ம ஒரு இருளிலிருந்து ஞானசானம் எடுத்து உள்ளே வரும்போது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் படக்கூடிய காலப்பகுதி இல்லைங்களா. இதில் அதிகமான வெயில் படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இந்த காலப்பகுதியில்? அது ஸ்பிரிச்சுவலாக கேட்குறேன். இப்போ ஒருத்தர் ஞானசானம் எடுத்து உள்ளே வராருன்னு வைங்களேன், அதிகமான உஷ்ணம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதிகமான பாடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய வசந்த காலமும் அப்படி தான், தேவன் படைத்த படைப்பினுடைய வசந்த காலமும் அப்படி தான். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமான வெயில் என்ன பண்ணுறதில்ல, படுறதே இல்லை. சரி, இப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்து ஒருத்தர் உள்ளே வராருன்னு வைங்க, அவருடைய பார்வை எப்படி இருக்கும் இந்த எக்லீஷியா மேலே? நம்மளாம் அதெல்லாம் கடந்து தான் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நேரம் பேச போகிறோம், நம்மளுடைய அனுபவங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். எப்படி இருக்கும், ஒவ்வொருவருமே அந்த அனுபவம் என்ன பண்ணியிருக்கோம்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த எக்லீஷியாக்குள்ளே கடந்து வரும்போது, புதுசாக சகோதர சகோதரர்களுடைய பழகும்போது எப்படி இருக்கும் அந்த அனுபவங்கள்லாம்? என்ன சார், அந்த காலங்கள் மறுபடியும் கிடைக்காதாங்கிறது கூட நமக்கு என்ன பண்ணோம்னா தோணும் இல்லையா. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இது ஒரு வசந்த காலமான வசந்த காலம்தான். அதாவது அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் எக்லீஷியாவில் பார்க்கும்போது, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பார்க்கும்போது அவங்கள எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பைபிளில் அவங்க பெரிய ஸ்காலர் மாதிரி இருப்பாங்க. உண்மை தானே அது? ஏன்னா உள்ளே வரும்போது பார்த்தோம்னா, இப்போ பாருங்களேன், ஒரு அனுபவத்துக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். பெரிய வகுப்பு நடக்குதுன்னு வைங்க, புதுசாக ஒரு சகோதரன் ஞானஸ்தானம் எடுத்து அப்போ தான் வராருன்னா, இந்த பெரிய வகுப்பில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பார்ப்பார் அவர், என்னம்மா பைபிள்லேருந்து அவங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவர்களுடைய பார்க்கும்போது இவங்கெல்லாம் நிறைய பரிசுத்தவான்கள் போல், அவங்க எல்லாருமே நம்ம பரிசுத்தவான்கள் தான், ஆனால் அந்த கோணங்கள் வந்து அப்படியாக இருக்கும் இல்லைங்களா. அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னும் வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட என்ன பண்ணிக்குவோம், நினச்சிக்குவோம். அவங்களோட தான் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணுவோம், அதுக்கு நேரம் அவங்களோட என்ன பண்ணியிருப்போம்னா பேசியிருப்போம். அப்படின்னா இது பார்க்கும்போது வசந்த காலமான வசந்த காலம் தான். சரி, இந்த காலப்பகுதியில் தேவன் இந்த ஒரு புது சிஷ்யங்களை அல்லது ஞானஸ்தானம் எடுத்து வர்றாங்க இல்லைங்களா, இவங்களை பார்க்கும்போது தேவன் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமான கவனம் கொண்டவரை அவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 18:10. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த சிறியரில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புது சிஷ்யக்கு பொதுவாக சொல்லலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு இடத்துல சொல்லும்போது, இந்த சிறியவருக்கு யாராவது இடர்ல உண்டாக்கினா அவங்கள நான் என்ன பண்ணுவேன், அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கயிறை கட்டி அங்கே பார்க்குறோம். அப்போ அந்த சிறியர்னு சொல்லி பார்க்கும்போது யாரையே அது அதிகமாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஞானஸ்தானம் எடுத்து குழந்தைகளைப் போல உள்ளே வரக்கூடியவங்க மேலே தேவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப அதிகமான ஒரு கவனம் கொண்டவங்களாக இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் ஒரு பிறந்து ஒரு குழந்தை ஒரு வயது அடைகிற வரைக்கும் ஒரு தகப்பன் தாய் எப்படி பார்த்துக்குவாங்களோ அதே கேரை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த காலப்பகுதியில் கற்றுக்கொள்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்னா சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த காலப்பகுதியில் தேவன் இவங்களுக்கு ஒரு உஷ்ணத்தை கொடுத்தாருன்னா இல்லைங்களா, ஒரு உஷ்ணத்தை கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும், கொடுப்பாரானா? என்ன பண்ணுறதில்ல, கொடுக்குறதே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது பாடுகளே இல்லாத காலப்பகுதி இல்லைங்களா. அப்போ இந்த காலப்பகுதி யாருக்கெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது ஒரு வசந்த காலம் மாதிரி இல்லைங்களா, எந்த பாடுமே இருக்காது.
அவங்க டயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாரோடையும் சிரித்து பேசுவாங்க, போயிடுவாங்க. இந்த காலப்பகுதியில் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, அதிகமான பாடுகளை கொடுக்கறதே இல்லை. அப்படி தான் இந்த ஒரு காலப்பகுதி தேவன் நினைச்சு. ஒருவேளை இந்த காலப்பகுதியில் அதிகமான ஒரு உஷ்ணத்தை தேவன் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்படியெல்லாம் நம்ம கொடுத்துருந்தா நாம் என்ன பண்ணியிருப்போம்? இன்றைக்கி உட்காந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம். இதான் உண்மை. அப்படின்னா இது ஒரு வசந்த காலமானா வசந்த காலம் தான் இல்லைங்களா? அப்போ இந்த குழந்தை பருவத்தை நிறுத்தி கொள்வது நல்லதா கெட்டதுங்களா? நல்லதா? அப்படின்னா தேவன் எதையே காலப்பகுதியில் இருக்கணும்னு என்ன பண்ணுறது இல்லை, நினைக்கிறதே இல்லை. ஏன்னா இது ஒரு குழந்தை பருவத்திற்கே உண்டான ஒரு காலப்பகுதி. இன்னும் சொல்ல போனால் இது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் கொடுத்த ஒரு வசந்த காலத்தை அனுபவிக்கக்கூடியவங்களும் யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க இருப்பாங்க. சரி, இதே குழந்தை பருவத்தில் இவங்க நீடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இதே குழந்தை பருவத்தில் இவங்க நீடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வளர்ச்சிக்கு உண்டான விஷயமாக என்ன பண்ணுறது இல்லைன்னா இருக்காது. வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:1 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்படின்னா இப்போ இந்த காலப்பகுதியில் மட்டும்தான் எது அதிகமாக வெளிப்படும்னு வசனம் சொல்லுது? எது அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் இதே 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து படிச்சுக்கங்க சிஸ்டர். அதாவது இந்த குழந்தை பருவம் இருக்கு இல்லைங்களா, குழந்தையினுடைய காலப்பகுதி, இந்த வசந்த காலப்பகுதியில் தான் எது அதிகமாக வெளிப்படுங்கிறத வசனம் சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க மத்தியிலிருந்து எது அதிகமாக வெளிப்படும்னு சொல்லி பார்த்தோம்னா எதுங்க சொல்கிறாங்கன்னா மாம்சத்துக்குரிய காரியமெல்லாம் என்ன பண்ணுமா, வெளிப்படும் இல்லைங்களா? சரி, நம்ம நிதானிக்கலாம். மாம்சத்துக்குரிய காரியம் அதிகமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நாம் இப்போ எந்த பருவத்திலே இருக்குன்னு அர்த்தம்? குழந்தை பருவத்திலே என்ன பண்ணுறோம்னா இருக்கிறோம்னு அர்த்தம். சரி, இப்படி இருக்கிறது நல்லதா? தேவனுடைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு தேவை, அது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. அதை விட்டு அடுத்த பருவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கடந்து போகணும் இல்லைங்களா? இப்போ தொடர்ந்து படிச்சுங்க 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:2 நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்க, இப்போ மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா பலன் இல்லை அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். ஒருவேளை மாம்சத்துக்குரிய செயல்கள்னா என்னென்ன சொல்லலாம்? மாம்சத்துக்குரிய செயல்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கோபம், பகை, பொறாமை, புறம் கூறுதல், இதெல்லாம் இப்போவும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நாம் இன்னும் எந்த பருவத்தை தாண்டலை? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பருவங்களை கவனித்து பார்க்குறது சரியாக தவறா இல்லைங்களா? இதில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பருவங்களை கவனித்து பார்க்கும்போது என்னுடைய வளர்ச்சி இப்போ எந்த காலப்பகுதிக்கு ஏற்றதாக இருக்குது தேவனுடைய திட்டத்தில், நான் என்ன பருவத்தில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை அடிக்கடி இந்த மாம்சத்துக்குரியவைகளையே நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் இன்னும் என்னவா இருக்கேன்னா பலன் இல்லாதவனாக இருக்கேன் இல்லைங்களா? பலன் இல்லாதவனாக இருக்கிறதுனால நான் எதைத்தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா பாலையே குடிச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா? அப்போ பார்க்குறோம் இது ஒரு பருவம் இல்லைங்களா? இந்த பருவத்தை விட்டு கடந்து வரணுங்கிறது தான் யார் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:11. 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். பாருங்க, இங்கே ஒரு பருவத்தை சொல்றாரு. நான் குழந்தையா இருந்தபோது நான் என்ன பண்ணேன்? குழந்தையை போல என்ன பண்ணேன்னா பேசினேன். குழந்தையை போல நான் என்ன பண்ணேன்? சிந்தித்தேன். சரி, குழந்தையை போல நம்ம எப்பெல்லாம் சிந்திப்போம்? குழந்தையை போல நம்ம எப்படியெல்லாம் சிந்திப்போம்? நம்ம வசனங்களை அப்படியே ஒரு விஷயத்தை வைத்து இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை என்ன பண்ணலாம்னா சரி செய்து கொள்ளலாம். அதனால தான் நம்ம பார்க்குறோம் யாக்கோபு படிக்கும்போது கண்ணாடி இல்லைங்களா, வசனம்ங்கிறது நமக்கு வந்து பார்க்கும்போது தன்னை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, குழந்தையை போல நம்ம என்னெல்லாம் பேசுவோம்? குழந்தையை போல என்னெல்லாம் சிந்திப்போம்? சரி, குழந்தை என்னெல்லாம் சிந்திக்கும்? ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தைய என்னிடத்துல வர்றதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்கன்னா. அது கள்ளங்கபடம் இல்லாத மனசுங்கிறது ஒன்று, அது இல்லை. அதை பற்றி இந்த இடத்துல பேசுறது இல்லை. அது இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விஷயத்தை இங்கே கம்பேர் பண்ணுறாரு. குழந்தை, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா புருஷன். சரி, ஒரு குழந்தை எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணும்? ஒரு சாக்லேட் இருக்குன்னு வைங்க, அந்த சாக்லேட்டு ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு போகும்போது இன்னொரு குழந்தை என்ன பண்ணும்? அடம்பிடிக்கும். அது எனக்கு என்ன பண்ணும்? வேணும். விட்டு கொடுக்கறதெல்லாம் என்ன பண்ணாதுங்க,
போகாது. அதாவது குழந்தையை போல நான் சிந்தித்தேன், குழந்தையை போல நான் என்ன பண்ணேன்னா பேசித்தேன். ஒரே பிடிவாதமாக இருக்கிறது. இதையெல்லாம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை தான். ஆனால் அது எதற்குரிய செயலாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பயனுள்ள தூதர்களாக விரைவாக மாற எஜமானரின் வார்த்தைகளுக்கு நாம் மிகவும் கவனம் செலுத்துவோம். அப்போ நம்ம பார்க்குறோம் இதே குழந்தை பருவத்தில், அல்லது இது சொல்லப்போனால் நம்ம ஒரு பருவநிலையை ஒப்பிட்டு சொன்னோம்னா ஒரு வசந்த காலத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, அது என்ன ஆயிரும்? வசந்த காலமே இந்த பூமியில் நிலவுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி யோசிச்சு பார்க்கலாம். என்ன ஆகும்னா அடுத்து எதுவுமே என்ன பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த விதைக்கே உண்டான வளர்ச்சி அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உஷ்ணம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வரணும் இல்லைங்களா? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நான் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தேன் அப்படின்னா இவரும் கூட என்ன பண்ணியிருக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட என்ன பண்ணியிருக்கணும்? அந்த குழந்தை பருவத்துக்கே உண்டான விஷயங்களை அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஆரம்பத்தில் இருக்கலாம், காமிச்சிருக்கணும். அந்த அனுபவம் இல்லாமல் தேவனுங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. அதுதான் சொல்கிற அடுத்து புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவர்களை நான் என்ன பண்ணேன், ஒடுத்து விட்டேன். சரி, இப்போ குழந்தைக்கு ஏற்றவைகள்னு சொல்லி என்னென்னலாம் பார்த்தோம். குழந்தை என்ன பண்ணும்? மாம்சத்துக்குரிய விஷயங்களை என்ன பண்ணும்னா என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்தும். இப்போ சொல்கிறாரு நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இனி அடுத்து வேற ஒன்று செயல்படணும். எல்லா கால சூழ்நிலையிலையும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி காணப்பட்டுச்சுன்னு வைங்க, நாம் இன்னும் என்ன பண்ணலை, வளர்ச்சிக்குள்ளே போகலை இல்லைங்களா? அதான் சொல்கிறேன் நான் புருஷனான போதோ இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஒரு காலத்தை எதுக்கு ஒப்பிடலாம்? இந்த காலத்தை எதுக்கு ஒப்பிடலாம்? பருவநிலையில் என்ன காலம்? கோடை காலம். ஏன் புருஷனான போதோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டீனேஜ் இருக்கு இல்லைங்களா, அதாவது அடுத்து சிறு வயதிலிருந்து அடுத்து போகக்கூடிய இந்த டீனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலப்பகுதி இல்லைங்களா? அப்போ பார்க்குறோம் அது பொதுவாகவே சொல்கிறாங்க உலகத்தில் அது என்ன மாதிரியான காலப்பகுதின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கோடை காலம் மாதிரி. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 300 400 முறை சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, வயது ஆக ஆக ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை சிரிக்கிறாங்க? 20 முறை தான். நம்ம 20 முறை சிரிக்கிறோமா ஒரு நாளைக்கு? நமக்கு பார்த்தா அப்படி என்ன பண்ணுறது இல்லை, தெரிகிறதே இல்லை. ஒரு நாளைக்கு 20 முறையா? நான் சிரிக்கிறதே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம் சில நேரங்களில், சூழ்நிலை ஆயிடுது. அப்போது இது என்ன ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புது சிஷி தன்னுடைய புருஷனான போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கோடை காலப்பகுதி இல்லைங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. சரி, இந்த காலப்பகுதியில் இவர் புருஷன் ஆயிட்டார் இல்லையா? இவர் புருஷன் ஆயிட்டார். ஒருவேளை நம்ம பூமிக்குரிய அனுபவங்களில் ஒரு உதாரணம் சொல்லணும்னு வைங்க, இவர் புருஷன் ஆயிட்டார். இவருடைய அப்பா இருப்பார் இல்லையா, இவரோட அப்பாவிட்ட எப்படி பழகுவார் இவர்? இவங்க அப்பாவும் இவங்களை பேசிக்கிறாங்கன்னா எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? ஒரு சரி சமமாக பேசுவாங்க இல்லைங்களா? ஆமாம், நீ அந்த பிஸ்னஸை அப்படி எல்லாம் நல்லா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஒரு ஈக்குவல் லெவலுக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஈக்குவல் லெவலில் இருக்கும்போது இல்லைங்களா, அந்த அப்பா தன்னுடைய பையன்ட்ட என்ன எதிர்பார்ப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயம்னா என் பையன் என்ன பண்ண மாட்டான். எது பண்ணாலும் என்ன இருக்கும்னா பொறுப்பு இருக்கும். ஆனால் அதற்கே உரிய கவனத்தை நான் என்ன பண்ணணும்னா அதிகமாக நான் என்ன பண்ணணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறத மட்டும்தான் என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். மற்ற எதையுமே என்ன பண்ண மாட்டாருன்னா குழந்தையை போல உள்ள விஷயத்த இப்போ அப்பா பேசுவாரானா பேச மாட்டார். அப்போ புது சிஷியனுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான அனுபவங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஒரு கோடை காலம் மாதிரி ஒரு வெயில் அதிகமாக படக்கூடிய காலப்பகுதியாக அங்கே இருக்கும்போது இப்போ அந்த புது சிஷி எப்படி ஆயிருப்பார்னு சொல்லி பார்த்தோம்னா புருஷன் மாதிரி ஆயிருப்பார். புருஷன் ஆயிருப்பார். இப்போ அவருக்கு என்ன சோதனை வேணாலும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது எப்படி இந்த சீசன் மாறுதுன்னு நம்ம பார்த்தோம். சூரியனை சுற்றி வரும்போது 23 டிகிரி இல்லைங்களா சாயும் போது வெயில் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்ப நேராக இருக்கும். அப்போ பார்க்குறோம் இல்லைங்களா? வசந்த காலத்தில் நேராக வந்துடும் இல்லைங்களா, மற்ற காலத்தில் சாஞ்சிரும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த கோடை காலம் அல்லது இந்த புருஷனான போது இந்த ஒரு பருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு புது சிஷிக்கு பாடுகளினுடைய உச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப டைரக்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதில் என்னென்னலாம் தேவன் எதிர்பார்க்குறதா அந்த பாடம் எழுதின சகோதரர் சொல்கிறாருன்னா சுய ஒழுக்கத்திற்கான காலப்பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா புருஷனான போதோ இல்லைங்களா? பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சுய ஒழுக்கம் என்ன இல்லைங்களா? அப்போ இதை ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒருத்தர் யோசிக்க முடியுமானா என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியுமா? குழந்தை பருவத்தில் இருந்துட்டு பிரசங்கம் பண்ணக்கூடிய நான் தானே
அப்படின்னா இந்த சுய ஒழுக்கத்தை பற்றி என்ன பண்ண முடியாதுங்க, பேச முடியாது. அப்போ அதை ஒழிச்சிட்டு அடுத்து புருஷன் ஆன போதோ அப்படிங்கிற ஒரு காலப்பகுதி வரும்போது தேவன் இதில் அதிகமாக எதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா சுயாதீனமும் கொடுத்துருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, என்னை போல இவங்க இருக்கணும். யாரை மாதிரி இருக்கணும்னு நினைப்பாருனா தேவன், அவரை போல இருக்கணும்னு தேவன் என்ன பண்ணுவார்னு நினைப்பாராம். வாசிக்கலாம் 1 பேதுரு 1:16 வசனம். 1 பேதுரு 1:16 வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, நான் பரிசுத்தர் ஆகையினால நீங்களும் என்னவாக இருங்க, பரிசுத்தராக இருங்க, இல்லைங்களா? இப்போ நம்ம பார்த்தோம், உலகத்தில் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு அப்பா அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, தன்னுடைய பையன் என்ன பண்ணிட்டான், என்ன மாதிரியே ஒரு பொறுப்புக்கு என்ன பண்ணிட்டாருங்க, வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை தான் சொல்லுவாரே ஒழிய, அப்பா போயிட்டு நீ இந்த குழந்தை மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லுவாரான்னு சொல்லவே என்ன மாட்டார் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி பருவநிலை கொண்ட அல்லது இந்த ஒரு காலப்பகுதி கொண்ட ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய சுய ஒழுக்கமாகட்டும் எல்லா விஷயங்களாகட்டும் அங்கே தேவனை எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் பரிசுத்தர் அதனால நீங்களும் என்னவா இருங்க, பரிசுத்தராயிருங்க, இல்லைங்களா? அப்போ இது பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? அந்த கீழே உள்ளது மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். நமது நடத்தை, எண்ணங்கள் மற்றும் இருதயத்தின் நோக்கங்களை தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சி. அப்போ இந்த தொடர்ச்சியான முயற்சியை தேவன் என்ன பண்ணுவார்னா, இந்த ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாருங்க, ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடணுங்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல இவங்களும் என்னவா இருக்கணுங்க, பரிசுத்தராக இருக்கணுங்கிற ஒரு முயற்சியை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்னா, ஞாபகப்படுத்திக்கிட்டு அல்லது உட்படுத்திக்கிட்டே என்ன பண்ணுவார்னா இருப்பார். ஒருவேளை விருப்பம் இல்லாதவங்கள்ட்ட தேவன் என்ன பண்ணுறதில்ல, அங்கே பண்ணுறதே இல்லை. சரி, விருப்பம் இல்லாதவங்க இந்த காலப்பகுதியில் எப்படி இருப்பாங்க, இந்த புருஷனான போதும்னு படிக்கிறோம் இல்லைங்களா, இந்த காலப்பகுதியில் எப்படி இருப்பாங்க, விருப்பம் இல்லாதவங்க இந்த காலப்பகுதிக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கடந்து வர மாட்டாங்க. அவங்க என்னவாகவே இருப்பாங்க, இப்போ குழந்தையாகவே இருப்பாங்க, இல்லைங்களா? அப்போ இந்த புருஷனான போதோ அப்போ பார்க்குறோம், அந்த ஒரு தேவனுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பம் உள்ளவங்க அவங்களுக்கு தான் தேவன் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, இவர் யாரை மாதிரி இருக்கணும், என்ன மாதிரியே இருக்கணும், என்ன மாதிரியே அவர் யோசிக்கணும், என்னுடைய கிரியையிலேயே அவர் என்ன பண்ணணும், பூமியில் செய்யணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும், அவர் கொஞ்சம் தவறும் போது அவரை நான் என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும், அவருக்கு தேவையான பாதுகாப்பை நான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்படியெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் சொல்லி பார்க்குறோம்னா, நாம் காண்பிக்க வேண்டிய அந்த புருஷனான போதும். ஆனால் இது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா செய்கிறாரு. வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். பிலிப்பியர் 3:14-15 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். பாருங்க, நம்மில் தேறினவர்கள் யாவரும், இல்லைங்களா? இப்போ என்ன பருவத்தை இங்கே சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், தேறினவர்கள். பாருங்க, நீங்க ஒரு விஷயத்துல இருந்து இப்போ என்ன பண்ணிட்டீங்க, வேற ஒரு பருவத்துக்கு வந்துட்டீங்க. இந்த பருவத்தில் வரக்கூடியவங்க எதை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பரம அழைப்பினுடைய பந்தய பொருளுக்காக போகக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும், வாஞ்சை இருக்கும். இவங்க மத்தியில் தான் தேவனுடைய இடைப்பாடு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க. ஏற்கனவே ஒரு குழந்தை பருவத்தில் தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சு, அதை இல்லைன்னு என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் அதிகமான இடைப்பாடு எந்த ஒரு காலப்பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புருஷனான போதோ. ஏன் அப்படின்னா, நான் பரிசுத்தர், என்னை போலவே யார் இருக்கணுங்க, இந்த ஒரு புது சிஷ்யம் இருக்கணுங்கிறத தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா விரும்புகிறாங்க. சரி, இந்த காலப்பகுதியில் ஒருத்தர் சறுக்கிறாருன்னு வைங்க, உடனே தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, இவரை ரெடி பண்ணுவார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல இவங்களும் என்ன பண்ணணும்னா பரிசுத்தராக இருக்கணும். அப்போ நான் எப்படி எல்லாம் ரெடி பண்ணுறாருன்னா வசனம் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12 வசனம் 6 முதல். எபிரேயர் 12 வசனம் முதல். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? எந்த அளவுக்கு இப்போ அங்க தேவன் தன்னை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பாண்டிங் யாருக்குள்ள வந்துடும் சொல்லி பார்த்தோம்னா, இந்த புருஷனா இருந்து உபத்திரவத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு தேறினவர்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன இடையர்கள் அல்லது இடர்கள் வரும்போது தேவன் உடனே என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிற்றையை கொடுத்து என்ன பண்ணிடுவாருங்க, அவரை யோசிக்க வச்சு அவரை ரெடி பண்ணி மறுபடியும் தன்னுடைய புத்திரனா சேர்த்துக்கொள்றதுக்கு அவர் என்ன முயற்சி இருக்கோ என்ன பண்ணுவாருன்னா அவர் என்ன பண்ணுவாருங்க அங்கே பண்ணுவார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்க.
அடுத்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. சரி, இப்போ பாருங்கள், குழந்தையாக இருந்தபோது இப்போ தேவன் இந்த அளவுக்கு ஒரு சிச்சையை கொடுக்குறாருன்னு வைங்க, எது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை? எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, நான் பரிசுத்தர் அதனால என்ன மாதிரி இருங்கன்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா தேவன் இப்போ என்ன என்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னை போல வரணுங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கே தேவன் எடுக்கக்கூடிய முயற்சி தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த சிச்சை, இல்லைங்களா? அப்போ இதை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும். தொடர்ந்து வசனம் படிங்க சிஸ்டர். எபிரேயர் 12:10 அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். பாருங்க, தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் என்ன பண்ணணுமா? பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. அதான் பார்க்குறோம், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. அப்படின்னா இந்த பருவம் நமக்கு வருதா, இந்த பருவத்தில் நாம் இருக்கமா அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை இந்த மாதிரியான உஷ்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, தேவன் நம்மளை சிச்சிக்கிறாரு அப்படின்னா நம்ம பார்க்குறோம்னா அதை சோர்ந்து போகாம எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க சிஸ்டர் வசனம். எபிரேயர் 12:11 எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக்கி சமாதான பலனை தரும். ஸோ இதில் இந்த புருஷனான போதோ அப்படிங்கிறவங்க இதில் என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லி பார்க்குறோம்னா அதில் ஒரு பழக்கத்துக்குள்ளே என்ன பண்ணிடணுமா வந்துட்டோம்னா அது நீதியினுடைய சமாதான பலனை என்ன பண்ணோம்னா தரும். இது இந்த புருஷனான காலப்பகுதி. இந்த காலப்பகுதி எந்த காலத்துக்கு ஒப்பிடலாம்? வானிலையோட என்ன காலப்பகுதியோட அதாவது கோடை காலத்தோடு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒப்பிடலாம். ஏன்னா வெயில் என்ன பண்ணுதுங்க, ஏறுதா, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், இல்லைங்களா? பாருங்கள், இந்த வசந்த காலம் முடிஞ்சு இந்த கோடை காலம் உடனேலாம் என்ன பண்ணுறதில்ல ஆரம்பிக்குது. வெயிலினுடைய உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும். இப்போ அதே மாதிரி தான் பைபிள். ஒரு புது சிஷிக்கு உடனே இப்போ குழந்தை பருவத்தில் கொடுத்தாச்சுன்னா நம்மளாம் வீட்டுக்கிட்ட என்ன பண்ண மாட்டோம், சபை பக்கமே என்ன பண்ண மாட்டோம்னா திரும்பி பார்க்க மாட்டோம். ஃபோன் நம்பர்லாம் என்ன பண்ணிடுவோம், சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐக்கியத்துக்குள்ளேயே என்ன பண்ண மாட்டோம்னா வரமாட்டோம். அப்போ இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம்னா நமக்குள்ளே ஏதோ ஒன்று தேவன் என்ன பண்ணியிருக்காங்க. நான் என்னுடைய குழந்தை பருவத்தை விட்டு நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம், இல்லைங்களா? சரி, இந்த காலப்பகுதியில் இன்னும் தேவன் அதிகமாக இவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க இந்த புருஷன் அப்படிங்கிறவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம். பிரசங்கி 12:1 நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பாருங்க, உன்னுடைய வாலிப பிராயத்தில் இதை பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூத் மீட்டிங், யூத் கன்வென்ஷனுக்குலாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை எடுப்போம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இது யாருக்கே நம்ம இந்த இப்போ பார்க்கக்கூடிய பாடத்தில் பார்க்கும்போது குழந்தைக்கு செட் ஆகுமா? ஆகிறது இல்லைங்களா? உன்னுடைய வாலிப பிரயாயத்தில் இல்லைங்களா நீ யாரை நினைக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா உன்னுடைய சிருஷ்டிகரை நினைக்கணும். நீ இப்போ எப்படி தேவன் பார்ப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குமாரனை பார்க்குறது போல் நம்மளை பார்ப்பார். இப்போ நாம் எப்படி பார்க்கணும்னா அப்பாவை பார்க்குறது போல் அவரை பார்ப்போம். அப்படின்னா இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது 33 வருஷமும் அல்லது அந்த 3 வருட வாழ்க்கையில் யாரையும் நினச்சிக்கிட்டு இருந்தார். யாரையும் நினச்சிக்கிட்டு இருந்தார்னு சொல்லி பார்க்கும்போது பிதாவி. இதே மாதிரி தான் யாரையும் நினைப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நான் பரிசுத்தராக இருக்கிறது மாதிரி இவங்களும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா இவங்க என்னையவே என்ன பண்ணணும் நினைக்கணும். எல்லா விஷயங்களையும் யாரையே சார்ந்து இருக்கணும்னு தேவன் நினைப்பாருன்னா என்னையே சார்ந்து இருக்கணும். இப்படி நினைக்கிறது தவறா சரியா? தேவனுடைய பார்வையில் சரி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் அதாவது சர்வ ஞானியாக இருக்கார். சில நேரங்களில் நமக்கு இடர்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணோம்னா வரும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் என்ன எதிர்பார்ப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னிடம் கேட்டு அவங்க என்ன பண்ணணும்னா செய்கிறவர்களாக அவங்க என்ன பண்ணணும்னா காணப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது போக இந்த ஒரு காலப்பகுதியில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளுடைய காலப்பகுதியில் என்ன பண்ணணும்னு நடக்கும். இந்த புருஷனான அந்த காலப்பகுதியில் சரி, ஒரு குழந்தை பருவத்தில் இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தா குழந்தைகள் தாங்குவாங்களா? தாங்கிறதில்ல. அப்போ இதற்கே உண்டான வளர்ச்சி இருக்கும்போது மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இங்கே அனுமதிக்கிறாரு. இப்போ சாத்தானுடைய விஷயங்கள் வரும்போது நாம் இங்கே இந்த புருஷனான போதோ அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ சாத்தான் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு கொண்டு வராருன்னா நாம் எப்படியெல்லாம் யோசிப்போம்? அல்லது இந்த புருஷனாக இருக்கக்கூடியவங்க எப்படி யோசிப்பாங்க? நீங்கள் எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு உள்ள நடக்குதுன்னு அர்த்தம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா போராடக்கூடிய காலப்பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புருஷனான போதோ அப்படிங்கிற காலப்பகுதி தான். ஏன்னா இப்போது தேவன் இங்கே புது சிருஷ்டிக்கு வைத்திருக்கக்கூடிய நிபந்தனை குணலட்சணத்தில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த போராட்டம்
அதாவது போர் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறது. இதில் சில நேரங்களில் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்தானோடு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஒரு உடன்படிக்கை கூட போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு காலப்பகுதியில் தான் இருக்கும். இது குழந்தையான காலப்பகுதியில் நடக்கக்கூடிய விஷயமானா கிடையவே கிடையாது. அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு காலப்பகுதி முக்கியமானா ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த காலப்பகுதி எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப நீண்ட காலப்பகுதி. இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த பருவங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம பார்க்கக்கூடிய குளிர்காலமாகட்டும், வசந்த காலமாகட்டும், கோடை காலமாகட்டும், இலையுதிர் காலமாகட்டும், இதில் எது பெரிய நீண்ட காலப்பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோடை காலம் தான். அப்போ பாருங்கள், இந்த புருஷனான போது அப்படிங்கிற ஒரு காலப்பகுதி இருக்கு இல்லைங்களா, ஒரு பருவம் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கையில், இது உடனேலாம் என்ன பண்ணுறதில்ல, முடிகிறதில்ல. எவ்வளவு உஷ்ணத்தை தேவன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ உஷ்ணத்தை என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பாரு. ஒரு எண்டில் நாமளே என்ன சொல்லிடுவோம்னா என்னை விட்டுருங்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவோமா, நம்ம கை எடுத்து கும்பிட்டுருவோமா. ஏன் ஆண்டவராக இயேசுக்கு செய்யலையா, செஞ்சாங்களா இல்லைங்களா? என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னை விட்டுருங்கன்னு நம்ம மாதிரிலாம் சொல்லலை, அவங்க சொன்ன நோக்கம் வேறு இருக்குது. அப்போ தலைக்கே அவ்வளோ பாடு இருக்குன்னு வைங்களேன், சரீரமாகி நமக்கு இருக்குமானா நிச்சயமாக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கும். அவ்வளோ வெயில் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புருஷனான போதோ அப்படிங்கிறதான காலப்பகுதி. இப்போ நம்ம யோசிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வரலை அப்படின்னா, இந்த மாதிரியான அனுபவங்கள் இன்னும் தேவன் நமக்கு தரலை, தேவன் நம்மளை இது வரைக்கும் சிச்சிக்கலை, அல்லது நம்ம தேவனோடு அதிகமாக இடைப்படலை அப்படின்னு இருந்துட்டோம்னா நம்ம இன்னும் எந்த காலப்பகுதிக்குள்ளே வரலை, எந்த காலப்பகுதிக்குள்ளே வரலை நமக்கே தெரியாது. நம்ம குழந்தையாக இருக்கமா, அல்லது புருஷனாக இருக்கமா, வசந்த காலத்தில் இருக்கமா, கோடை காலத்தில் இருக்கமா, நமக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. அப்போது இந்த காலங்களை நிதானித்து பார்க்குறது பார்த்தோம்னா புது சிருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்போது நம்ம பார்க்குறோம் இது சாத்தானையும் முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக யாருக்கு இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புது சிருஷ்டிகளுக்கு புருஷனான போதோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இதே காலப்பகுதியில் இன்னொன்று நடக்கும், என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதர்லி லவ். இப்போ இதில் தேவன் என்ன நினைப்பாருன்னா, நான் எப்படி ஒவ்வொரு புது சிருஷ்டியும் பார்க்குறனோ அதே மாதிரி யாரும் பார்க்கணும், நான் நேசிக்கிற அல்லது இந்த புருஷனாக இருக்கார் இல்லைங்களா இவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதான் இப்போ தேவன் என்ன நினைப்பாருன்னா இந்த ஒரு காலப்பகுதியில் என்ன பண்ணுவார் நினைப்பார். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறலாம், தேவன் ஒரு புது சிருஷ்டியை எப்படி பார்க்குறாரோ இல்லைங்களா, என்ன கோணத்தில் பார்க்குறாரோ அதே கோணத்தில் யார் பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும்னா யார் பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும், இந்த புருஷனான போதோ அப்படிங்கிற ஒரு காலப்பகுதியில் பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. 1 யோவான் 3:14 நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம என்ன இங்கே படிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா சகோதரரிடத்துல அன்பு கூறுறபடினால இல்லைங்களா, எதை நம்ம விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரணத்தை நீக்கிறோம் இல்லைங்களா. ஒரு இருளை நம்மளை விட்டு என்ன பண்ணுறோம்னா அகற்றோம். ஏன்னா என் கூட உள்ளவங்களாம் யாருனால வரவழைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனால் பிறந்தவங்க இல்லைங்களா. என்னை போல தேவன் அவங்களையும் என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கொண்டிருக்காரு, இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே கொண்டிருக்காரு. அப்போது எனக்கே உரித்த பாடுகள் அந்த ஒரு விஷயம் யாருக்கு வரும், இவங்களுக்கும் வரும் இல்லைங்களா. அப்போ தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல் அதே சகோதர சிநேகத்தில் நானும் என்ன பண்ணணும்னா நேசிக்கணும் இல்லைங்களா. அதான் வசனம் படிக்கிறோம், படிங்க சிஸ்டர். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நிறைவேற்றுங்க. சரி, இந்த காலப்பகுதி எப்படி இருக்கு, இந்த காலப்பகுதி எப்படி இருக்கு இல்லை எப்படி இருக்கு நம்ம இப்போ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா. இதே நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கு இந்த ஒரு காலப்பகுதி அப்படின்னா இது பெரிய ஒரு உஷ்ணமான ஒரு காலப்பகுதி இல்லைங்களா. சரி, இந்த காலப்பகுதியில் யார் ஒருவர் நிலைநிறுத்தி நிற்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்னா அடுத்த ஒரு காலப்பகுதிக்கு என்ன பண்ண முடியும்னா போக முடியும். நீங்கள் பைபிளில் படிச்சுங்க, மத்தேயு 13:6 மத்தேயு 13:6 வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. பாருங்க, வெயில் ஏறினபடினால இல்லைங்களா. இந்த மாதிரி இதில் கொஞ்சம் வரும்போதே நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போது. ஒன்று, தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் தேவன் இப்படி ஒரு அனுபவம் கொடுக்கும்போது என்ன ஆயிடுவாங்க தேவனோட போர் புரிகிறவங்களாயிருவாங்க. போர் புரிந்து ஜெயிக்க முடியாததுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க இல்லைங்களா. இது ஒன்று. இதே ஐக்கியத்துக்குள்ளே வரும்போது என்ன ஆயிடுவாங்க, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது
பிறப்பித்தவரிடத்திலும் நம்ம என்ன பண்ணணும்னா அன்பு கூறணும் இல்லைங்களா? அது சகோதரனிடத்திலும் அன்பு கூறணும் இல்லைங்களா? அதில் ஏதாவது ஒரு பிளவு வரும்போது, அதில் ஏதாவது ஒரு உஷ்ணம் வரும்போது அப்போ என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்க யாருங்கிறத என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலான்னு வசனம் சொல்லுது. அதான் பார்க்குறோம், தங்களுக்குள்ள வேர் இல்லாதபடினால். அப்போ இந்த ஒரு காலப்பகுதியிலும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டை என்ன பண்ணிடுவாருங்க, வச்சிருவார். உஷ்ணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த புருஷனில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக நிற்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு தேவன் அடுத்து வைக்கக்கூடிய டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்கள்ட்ட வேர் எவ்வளோ தூரம் போகுது, கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க வேர் கொண்டிருக்காங்களா இல்லையாங்கிறத தேவன் செக் பண்ணி பார்க்குறதும் எந்த காலப்பகுதின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு காலப்பகுதி தான் இல்லைங்களா? அப்போ இதிலெல்லாம் யார் தாண்டி அடுத்து பலன் கொடுக்குற அளவுக்கு போகிறாங்களோ இல்லைங்களா, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. நீங்கள் இதுலேயே படிச்சிருக்கீங்க சிஸ்டர், 23வது வசனம், 13-23. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பாருங்க, இங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க வெயில் ஏறின போது அவங்க என்ன பண்ணல, பலன் கொடுக்கல. வெயில் ஏறின போதே பலன் கொடுத்துட்டாங்களானா இல்லை, பலன் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெயில் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே சங்கீதத்தில் படித்தோம், அவன் தன் காலத்தில் கனி கொடுக்கக்கூடிய இலை உதிரா மரத்தை போல அவன் இருப்பான்னா கண்டிப்பாக அவருக்கு எது தேவை, கனி கொடுக்கணும்னா இந்த ஒரு உஷ்ண வெயில் அவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவை. இங்கே வெயில் ஏற 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 அவர் கீழே நிலத்தில் அந்த மரம் கொண்டிருந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி 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 என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய கிளைகளுக்கும் இலைகளுக்கும் கொடுத்து 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 அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னா அந்த கனியை வளர்க்குறதுக்கு அது என்ன பண்ணணும்னா அதிகமான முயற்சி தான் இந்த ஒரு கோடை காலத்தில் என்ன பண்ணுதுன்னா நடக்குது இல்லைங்களா? அப்போ இதுலேயும் நினச்சிட்டே இருந்துக்கிறது நல்லதா? ஆனால் இதுலேயே நம்ம என்ன ஆயிடுவோம் இல்லைங்களா? இதுலேயே நம்ம என்ன ஆயிடுவோம்? இப்போ பார்க்குற இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ உஷ்ணங்களை தேவன் கொடுத்தாருன்னா நாம் எப்படி தாங்குறது இல்லைங்களா? ஆனால் இதிலேயே நிலைச்சிருக்கிறது நல்லதான்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை, இதுக்கு அடுத்தம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு காலம் இருக்குது. அது என்ன காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலை உதிரா காலம், இலை உதிர்காலம் இல்லைங்களா? அப்போ இதுவும் புது சிஷ்யோட வாழ்க்கையில் நடக்குமானா நடக்கும் இல்லைங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு காலத்தை உலகத்தில் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலை எப்போ உதிரும், அதிகமாக உஷ்ணம் ஏறப்பெல்லாம் என்ன பண்ணாது, விழுகாது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா விழுகும் இல்லைங்களா? அந்த உஷ்ணத்தினுடைய தாக்கம் உள்ளே போய் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா விழுகும். இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் உலகத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 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 மிடில் ஸ்டேஜெலாம் தாண்டி அடுத்த ஒரு பருவத்துக்கு போவாங்க இல்லைங்களா? அப்போ தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தன்னை இழந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று செய்வாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில் இலையுதிர் காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காலப்பகுதி. எப்போ அப்படின்னா இந்த புது சிஷ்யனுடைய வாழ்க்கை இல்லைங்களா? அது என்ன காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இலையுதிர் காலம். சரி, இலையுதிர் காலத்தில் என்ன கிடைக்கிது அப்படின்னா மரத்தில் இருக்கக்கூடிய கனிகள்லாம் யாரும் போய் பறிக்கணுங்கிறதெல்லாம் என்ன இல்லை, தேவையில்லை. அதுவாக என்ன பண்ணிடும், விழுந்துடும். ஏதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா எதெல்லாம் சொல்லலாம்? நவாப்பழம் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? அது யாராவது பறிக்க முடியுமா? பறிப்பாங்க. ஆனால் அது என்ன பண்ணும், பாருங்கள், பறித்து சாப்பிட்றதை காட்டிலும் கீழே விழுந்து எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? அதனுடைய டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகும், அது தானாக விழுகு. ஏன் தானாக விழுகுது? அந்த மரம் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் அந்த வேர்லேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து சத்து ஃபுல்லாக இப்போ எதுக்கு வந்துருச்சான், அந்த கனிக்கு வந்த உடனே அந்த கிளையினுடைய அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அதனுடைய வெயிட்டை இழந்த உடனே அது என்ன பண்ணிடும்னா கீழே விடும். இப்படி தான் யாருடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா புது சிஷ்யனுடைய வாழ்க்கை. இப்போ புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில் எப்போ கனி தர முடியும் அப்படின்னா எப்போ கனி தர முடியும், புருஷனாக இருந்து உஷ்ணத்தை தாங்கி 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 அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா அவங்க கொடுக்கக்கூடிய கனி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய கனி என்னவா இருக்காதுன்னா அது இருக்காது இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதான் பார்க்குறோம் தன் காலத்தில் கனி. அப்போ அதனுடைய காலம் வரும்போது அந்த ஒரு கனி தர்றதை நம்ம எப்படி படிக்கலாம்னா படிங்க பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு.
பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் இளமையை குறித்து ஒருவனும் என்ன பண்ணிடக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த இளமைங்கிறத நம்ம பார்த்த அந்த புருஷனான போதோ இல்லைங்களா, அந்த காலம் தாண்டினதுக்கப்புறம், அந்த காலம் நிறைவேறும் போது, அல்லது அந்த காலத்தில் அந்த வெயில் எல்லாம் உஷ்ணம் எல்லாம் பட்டதுக்கப்புறம் அவர் மூலமாக வெளிப்படக்கூடிய கனி இருக்குது பார்த்தீங்களா, அதை தீமோத்தேயுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ வார்த்தையிலும் அப்படின்னா அது ஒரு கனி. கரெக்டாக இல்லைங்களா? நம்ம பேசக்கூடிய வார்த்தை கனியா இல்லைங்களா? கனி. அது என்ன மாதிரி கனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கொலைசேரில் படிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை என்ன பண்ணணுங்க, உப்பால் சாரமேறினதாயும் கிருபை பொருந்தின வார்த்தையாயும் அங்கே என்ன பண்ணணும்னா இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா அந்த வார்த்தைங்கிறது கூட என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கனி இல்லைங்களா? நாம் சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்குங்க, ஒருத்தருடைய ஜீவனும் மரணமும் இருக்குங்கிறத கூட நம்ம படிக்கிறோம். அப்போனா அந்த வார்த்தைங்கிறது கூட என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கனி இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்க்குறோம் நடக்கையிலும் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம், அதுவும் சொல்லி பார்த்தோம்னா ஒரு கனி. நடக்கைன்னா என்ன சொல்லலாம், அவர் செய்யக்கூடிய ஒரு கிரிகை இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஒருத்தர் செய்யக்கூடிய கிரிகை இன்னொருத்தவங்களை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தட்டி என்ன பண்ணுங்க, அனல் மூட்டுங்கிறத கூட நம்ம பின்னாடி படிப்போம். படிக்கிறோமா பார்க்குறோமா இல்லைங்களா? இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன் சபையில் வந்து நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன்னு வைங்க, என் பக்கத்தில் உள்ளவர் என்ன நினைப்பாருங்க, உதாரணத்துக்கு சொன்னீங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. ஒருத்தர் தூங்குறாருன்னு வைங்க, என்ன நினைப்பார், பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? சரி, ஒரு 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 எப்படி சொல்லலாம், ஒரு மூத்த சகோதரோ இல்லை ஒரு எல்டரை தூங்குறாருன்னு வச்சுக்கலாம், என்ன நினைப்பாங்க? நீங்கள் எல்லாம் அமைதியாகிட்டீங்க, நீங்கள் சொல்லலாம் எல்டரை பற்றி தான் பேசியிருக்கேன், சகோதரர் கோச்சிக்க மாட்டாங்க. எல்டரை என்ன பண்ணுறாரு, தூங்குறாரு. அப்படின்னா அவருடைய கனி என்ன பண்ணுது, இப்போது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு டயர்டாக இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும், ஆனால் மற்றவங்களுக்கு என்ன ஆகுது, இடரல் ஆகுது இல்லை? அப்போது இந்த நடக்கையிலும் கூட அப்படின்னா அதுவும் கூட என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு கனி இல்லைங்களா? அப்போ பார்க்குறோம், அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ என்னவாயிரு, மாதிரி ஆயிருன்னா ஒரு வெயில் ஏறின புருஷன் ஆனதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய கனின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி அவர் சொல்கிறார் பாருங்க, நீ அதாவது உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு, அந்த இளமையில் ஒரு வெயில் ஏறினதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது தன்னிட்டிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். தன்னிடமிருந்து தானாக அது என்ன பண்ணோம்னா வெளில வரும். இந்த ஒரு கிரியைக்கு யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அவரை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இலையுதிர் காலத்தில் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுற மரத்தை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா? இல்லை. அது என்ன பண்ணுது, தன்னுடைய காலத்தில் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்த உடனே அதனுடைய கனிகளும் இலைகளும் தானாக என்ன பண்ணுதுன்னா விழுகுது. இலைகளில் எவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கி நிறைய இடத்து என்ன பண்ணுறாங்க, மருந்து பண்ணுறாங்களா இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒன்று தன்னிடமிருந்து அந்த ஒரு காலப்பகுதியில் அது என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலப்பகுதிங்கிறத அங்கே பைபிள் வலியுறுத்துறதை நம்ம பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், எப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ பாருங்க, இந்த ஆவியினுடைய கனிகள் எப்போ தான் வெளிப்படும் அப்படின்னா, எப்போ வெளிப்படும்? இப்போ இந்த பருவநிலையை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், எப்போ வெளிப்படும்? அதாவது வெயில் காலம் முடிஞ்சு வெயிலெல்லாம் அந்த அந்த தனக்குள்ளே ஏற்றுறதுக்கப்புறம் வெளிப்படக்கூடிய ஒன்று என்னவாக இருக்கும்னா அந்த கனி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப எப்படி இருக்குங்க, அது ரொம்ப இனிமையான ஒரு கனியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆவியினுடைய கனிகள் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுடைய காலப்பகுதியில் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனிகளை மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம், அவனவன் அதாவது தன் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அதற்கே உரிய ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்படின்னா இந்த ஒரு பருவம் முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம்? இந்த பருவத்தை தான் யார் விரும்புகிறாங்கன்னா, யார் விரும்புகிறாங்க? தேவன் விரும்புகிறாங்க இல்லைங்களா? அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுக்கப்புறம் இல்லைங்களா, சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மேலே தேவன் வைத்த விஷயம் எப்படி இருந்துச்சு இல்லைங்களா? அப்படின்னா அது ரொம்ப ஒரு மகிமையான ஒரு விஷயமா இருந்துச்சு இல்லைங்களா? என்னைக்கு அவங்க ஞானசானம் எடுக்கும்போது அங்கே யோர்தான் நதிக்கரையில் வந்து இருக்கும்போது அவங்க ஞானசானம் பெற்ற உடனே அவங்க சொன்னாங்கல்ல, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவன் எப்படி பேசினார்னா வானத்தை திறந்து என்ன பண்ணாருன்னா பேசினார். அப்படின்னா எல்லா மகிமைக்கு மேலாக எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து அவங்க காண்பித்த அந்த முக்கியமான விஷயம் இருக்கு இல்லைங்களா? பிதாவினுடைய நோக்கத்தை அங்கே என்ன பண்ணுறதுன்னா நிறைவேற்றுறது இல்லைங்களா? அதே மாதிரி கவனித்து பார்க்கும்போது இந்த ஆவியினுடைய கனிகள்லாம் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ
இந்த மாதிரி உள்ளவங்களை தேவன் எப்படி பார்ப்பாரு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆவியினுடைய கனிகள்லாம் யார்கிட்ட இருந்து வெளிப்படுறது? முதல்ல இந்த ஆவியினுடைய கனிகள் யார்கிட்டயே இருந்து வெளிப்பட்டிருக்கு நம்ம படிக்கிறோம்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சிஸ்டர். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாருங்க, இப்ப பாக்குறோம் இந்த இலையுதிர் காலத்துல காட்டக்கூடிய அந்த கனிகள் இருக்கு இல்லைங்களா, வரக்கூடிய கனிகள் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி இருக்கும்? அந்த புது சிஷ்யனுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த கனி வெளிப்படும் போது மாயமற்றதா இருக்கும். மற்ற ஒரு காலப்பகுதியில் காட்டுறாங்கன்னு வைங்க. இப்போ குழந்தை பருவத்தில் காட்டக்கூடிய கனி இருக்குது பார்த்தீங்களா, வரக்கூடிய கனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்கும்? சின்னதாக என்ன இருக்குமா? ஒரு சுயநலம் இருக்குமா. அதே நேரத்தில் வெயில் ஏறினதுக்கப்புறம் அங்கே அந்த வெயில் ஏறிட்டு இருக்கும்போது காட்டும்போது அங்கே கொடுக்கக்கூடிய கனி, நான் இவ்வளோ பாடுபடுறேன், இந்த பாடுகள் மத்தியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய கனி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே தேவன் கொடுத்தது பார்த்தீங்களா, சகலவித நற்கனிகளும் நிறைந்ததுமான பரலோகத்திலிருந்து வர்ற மாதிரி அங்கே புது சிஷ்யனுடைய வாழ்க்கையிலிருந்து காணப்படக்கூடிய கனி காணப்படும்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பருவம் அடைகிறது எவ்வளவு கடினம் இல்லைங்களா? இந்த இலையுதிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருந்து கனிகள் அங்கே என்ன பண்ணணும்னா விழுகணும் தானா. அதை யாரும் என்ன பண்ணக்கூடாது, பிரதர் எனக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பு காமிங்க அப்படிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது. எனக்கு அந்த அக்கா ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறதே இல்லை, முகத்தையே திருப்பிக்கிறாங்க அந்த அக்கா அப்படிலாம் சொல்கிறதுனா, அன்பை நம்ம யார்ட்டையுமே இருந்து என்ன பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு கனிகளையும் நாம் யார்ட்டிருந்து என்ன பண்ண முடியாதுங்க, வலுக்கட்டாயமாக என்ன பண்ண முடியாதுண்ணா, எடுக்க முடியாது. ஆனால் அதற்கே உரிய காலப்பகுதியில் கொடுத்தாங்கன்னா அந்த கனி எங்கேருந்து வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, பரத்திலிருந்து வர்ற மாதிரி இல்லைங்களா. அப்போ இந்த கனிகளை ஒரு புது சிஷ்ய வெளிப்படுத்துகிறாருன்னு வைங்க, இதன் மூலம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அனல் மூட்டவங்களா ஆவாங்க. வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் முன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ பாருங்க, அப்போ இது அன்றைய காலத்தில் வேற விதமாக இருந்தாலும் கூட நமக்குள்ள ஒரு விஷயம் வெளிப்படும் போது இல்லைங்களா, மற்றவர்களும் என்ன ஆவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அனல் மூழுவாங்க இல்லைங்களா. அந்த ஆவின் கனி மூலமாக என்ன ஆவாங்க, நம்மளை மாதிரி அழைக்கப்பட்டவங்க தானே, நம்மளை மாதிரி பாடுகள் பட்டவங்க தானே. ஆனால் இன்னைக்கு என்ன மாதிரியான கனிகளை கொடுக்குறாங்கிறத மற்றவர்கள் காணும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை என்ன பண்ணோம்னா கொடுக்கும். அப்படின்னா இப்போது ஆல்மோஸ்ட் இது அவங்கவுங்க உள்ளத்தில் நம்ம எண்ணிக்கொள்ளணும், இந்த ஒரு பருவத்தை நம்ம எட்டிட்டோமா, இந்த ஒரு பருவத்தை நாம் எட்டிட்டோமா, இல்லை நம்ம அந்த புருஷனான போது அந்த ஒரு பருவத்திலே இருக்கமா, அல்லது குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வசந்த காலத்திலேயே நம்ம இருக்கமாங்கிறத கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிதானித்து பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று இல்லைங்களா. கனி தானாக வெளிப்படுறதுக்கும் இல்லைங்களா, அதாவது தானாக வெளிப்படுறதுக்கும் ஒருத்தர் வந்து 5 ஃபோர்ஸில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிட்டு பார்த்தாங்க இல்லைங்களா, அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி அத்திமரத்தை போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அதுவும் என்ன காலம், அந்த கனி கொடுக்கக்கூடிய காலத்தில் தான் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க இல்லைங்களா. ஆனால் அங்கே வெளிப்பட்டுச்சா, உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்குறோம், கனிதரா மரம் இல்லாமல் என்ன பண்ணோம், வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். புருஷனான மாத்திரம் போதாது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதிக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஒரு புது சிருஷ்டி கடந்து வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி பார்க்குறோம். அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய கனிகள்லாம் வெளிப்படக்கூடிய அந்த உதிரக்கூடிய ஒரு விஷயங்கள் தானாக அதில் என்ன பண்ணணும்னா நடக்கணும். சரி, இதுக்கப்புறம் இதே காலம் நீடிக்குமானா இல்லை, இதுக்கப்புறம் ஒரு காலம் இருக்குது. என்ன காலம்? நீங்கள் எல்லாம் அமைதி ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், சீக்கிரத்தில் பாடத்தை முடிப்பான்னு அர்த்தமா. அதுக்கு அடுத்து ஒரு காலப்பகுதி இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா குளிர்காலம். பொதுவாக இந்த குளிர்காலத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், குளிர்காலத்தில் நமக்கு என்ன தோணும், என்ன பிரதர் பொதுவாக? சரி, நமக்கு வேணாம், உலகத்தில் என்ன எப்படிலாம் யோசிப்பாங்க. சரி, நம்மளே எடுத்துக்கலாம், நம்மளே அதான் கரெக்டாக இருக்கும். நமக்கு என்ன தோணும் இந்த குளிர்காலத்தில், நல்லா போர்வை என்ன பண்ணிடலாம் அப்படியா. அதாவது இந்த குளிர்காலத்தில் மனிதர்களுடைய நிலைமை அல்லது அவங்களுடைய மைண்டு எப்படி ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப என்ன ஆயிருதுங்க, ஒரு அமைதியாயிரும் இல்லைங்க. நல்லா கோச்சு பாருங்கள், ரொம்ப என்ன ஆயிடுவாங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க
அங்கே ஒரு ஒரு கிராம பாங்கான இடங்கள்லாம் போயிட்டிங்கன்னா, இல்லை மலை தேசங்களுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வைங்க, சாயங்காலம் சீக்கிரமாகவே என்ன ஆயிரும், அந்த ஊரெல்லாம் என்ன ஆயிருங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு காலப்பகுதி அப்படியே ஒரு மாதிரியா மனதை என்ன ஆயிருங்க, மந்தமாக்கி ஒரு 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 அமைதியாக கொண்டு போயிடும் இல்லைங்களா. அப்போ இது எந்த காலப்பகுதி மனிதர்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய முதிர் வயது இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி புது சிஷ்யனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா குளிர்காலம் இருக்குது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், முதல்ல குழந்தையாக இருந்தாங்க, புருஷன் ஆனாங்க, அடுத்து என்ன பண்ணாங்க, கனிகளை கொடுத்தாங்க. கனிகளை கொடுத்துட்டு அடுத்து என்ன ஆயிடுவாங்கன்னா, ரொம்ப அந்த ஒரு புது சிஷி சபைகளாகட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலாகட்டும் என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அமைதியாகிடுவாங்க. அமைதியாகிறதுனா ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கடந்து வந்துடுவாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ தான் கூட பயணித்த அல்லது தன்னுடைய ஒரே இலக்கில் ஓடக்கூடிய மற்றொரு சகோதரர், இந்த ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது படிச்சலாம் சிஸ்டர். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் பாருங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலப்பகுதியில் காணப்படுவாங்க. சகலத்தையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, செய்து முடித்தவர்களாய் அவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஃபுல்லாக எதை போட்டிருப்பாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி சர்வாயுத வர்க்கத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, முழுமையாக தரித்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெற்றி கொண்டவங்களாக அவங்க காணப்பட்டிருப்பாங்க. அதான் அந்த ரொம்ப அடுத்த வரக்கூடிய சகோதர சகோதரிகள் இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் இருக்கு இல்லைங்களா, இவங்க வாழ்ந்த அவங்க கனிகள்லேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஒரு சகோதரன் எப்படிப்பட்டவருங்கிறத அவர் தானாக கொடுக்கக்கூடிய கனியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இளைப்பாறுதலை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள், இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அநேகரை வழிநடத்தக்கூடிய விஷயத்துக்கு இவங்க வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை மாறிடும், இவங்களுடைய வாழ்க்கை காணப்படும். இப்போ ஒருவேளை நமக்கு தோணலாம், பிரதர் அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து ஒரு புது சிஷி வளர்கிறதுக்கு தேவையா அப்படின்னா தேவை. பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்று சொல்கிறார் இல்லையா. அப்போ இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளை பார்த்து மற்ற ஒரு புது சிஷியும் பின்பற்ற அளவுக்கு இருக்கக்கூடிய காலப்பகுதி தான் சொல்லி பார்த்தோம்னா அமைதியாக இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்கிறது இந்த இடத்துல வயதை சொல்கிறதில்ல, அவங்களுடைய அனுபவங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம். அப்போ தான் கூட பயணிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்த ஒரு இளைப்பாறுதல் காலத்தில் அல்லது அந்த அந்த எல்லாம் முடித்து சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக காணப்படக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதியில் எப்படி இருக்கும்னா எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. அங்கே நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, விசுவாசிகளுக்கு என்னவாக இருக்கிறது, மாதிரியாக இருக்கிறது இல்லைங்களா. அப்போ இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய காலம் நிறைவேறின போது, அதாவது அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிறார். அந்த காலத்தில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு முன்மாதிரியாக அங்கே என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறார். படிக்கலாம் சிஸ்டர். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இங்கே பவுல் சொல்கிறார், இப்பொழுதோ நான் என்ன பண்ணுறேன், பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் என்ன பண்ணிடுச்சுங்க வந்துருச்சு. இப்போ இந்த நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லைங்களா, நான் குழந்தையான போதோ குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன் அப்படின்னு அதை இங்கே பொருத்தி பார்க்க முடியுமா? இல்லை. அவர் இங்கே சொல்கிறாரு பாருங்க, அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல போராட்டத்தை போராடின. இதுக்கே ஒரு காலப்பகுதி இருக்குது. இது எந்த காலப்பகுதி? குழந்தையினுடைய காலப்பகுதியில் இது பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா. இப்போ நான் சொல்கிறாரு பாருங்க, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது இல்லைங்களா. அப்படின்னா எதுங்க, நான் நீ அவ்வளோதான், நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. அப்போ பார்க்குறோம் இங்கே ஒரு புது சிஷ்டிக்கு அவங்கவுங்க காலத்தில், அதாவது அவங்க ஓடக்கூடிய காலத்தில் தான் என்ன காலத்தில் என்னுடைய வளர்ச்சி இருக்குது. இப்போ நான் குழந்தையாகவே இருந்தேன்னா, மாம்சத்தை பேசிகிட்டே இருந்தேன்னா, அல்லது மாம்சத்துக்குரியவர்களை சிந்திச்சுட்டே இருந்தேன்னா, நான் இப்போ எப்படி தான் இருக்கேன், நான் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கேன் இல்லைங்களா. அப்புறம் ஒன்று பார்க்குறோம், பாடுகள் தேவன் கொடுக்கக்கூடிய சிச்சை இதுலேயே ட்ராவல் ஆகிக்கிட்டு அதில் ரொம்ப உஷ்ணம் வரும்போது விளக்கிடுவாங்க
அடுத்து புருஷன் ஆன போதோ அப்படிங்கிற விஷயத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறத என்ன பண்ணிடுவாங்கன்னு நிறுத்திடுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், இப்போ என்ன சொல்கிறாருங்க, ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னா நான் கொடுக்க வேண்டிய கனி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன் இல்லைங்களா. பவுல்கிட்டருந்து இப்போது தானாக கனிகள் வந்ததா அல்லது நம்ம ஏதாவது எடுத்துட்டோமா அவர்கிட்ட? தானாக வெளிப்பட்டுருக்கு. அதை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நான் பைபிளில் உட்காந்து படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போ அடுத்த ஒரு காலத்துக்காக இருக்கார், ஒரு இளைப்பாறுதல் இல்லைங்களா. பானபலியாக வார்க்கப்பட்டு நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, நீதியின் கிரீடம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்காக இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வைக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குங்க. இப்போ இந்த வசனத்தை படிச்சிடலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குங்க, ஒவ்வொரு காலம் உண்டு. இப்போ நமக்கும் காலம் இருக்கா, காலம் இருக்கா? இப்போ பருவநிலையோடு ஒப்பிட்டு பார்த்தா புது சிஷ்யனுடைய வாழ்க்கை ஒத்து போகுதா போகுது இல்லைங்களா. ஆனால் ஆரம்பத்தில் ஒத்து போகிற மாதிரி தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா. இன்னும் வானிலை அறிக்கை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் தேவன் அவர் எவ்வளோ ஆச்சரியமான தேவனாக இருக்கார் பாருங்க இல்லைங்களா. அதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒவ்வொரு அணுவிலும் யாருக்கு பாடம் சொல்லி பார்த்தோம்னா இந்த புது சிருஷ்டிக்கு பாடம்ங்கிறத தேவன் நிரூபிக்கிறார் இல்லைங்களா. அப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொன்றுக்கும் வானத்தின் கீழ் இருக்க ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்குன்னா ஒவ்வொரு காலம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கோங்கிறத யார் நிதானிக்கணும். நான் வசந்த காலத்திலே இருக்கேனா, கோடை காலத்தில் இருக்கேனா, அல்லது இலை உதிர் காலத்தில் இருக்கேனா, அல்லது குளிர்காலத்தில் இருக்கேனாங்கிறத அவங்கவுங்க ஓட்டத்தில் அவங்கவுங்க நிதானிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் என்ன ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தில் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்போது இவையெல்லாம் நம்ம மனதில் வைத்து நம்மளுடைய ஓட்டத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இருக்கோங்கிறத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. பொறுமையாய் கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு அளவற்ற ஒரு கிருபையினாலும் கூட வாழ்க்கையின் பருவங்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக புது சிருஷ்டிகளாகிய நமக்கு தகுந்த ஒரு வேத பாடத்தை தேவன் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுதும் இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் எண் 130 என் உயிரான இயேசு என்கின்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் எல்லாம் உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலும் எல்லாம் உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரங்காவே, உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரங்காவே, நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே, நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான
உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நம்முடைய இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் பாபு அவர்கள் ஜெபிக்கும்படி சகோதரி சபையின் சார்பாக முன்னிலைக்கிறோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரும் பரிசுத்தர் 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 என்ற சத்தத்துக்கு நடுவில் விற்றிருக்குமான எங்களுடைய பிதாவாகிய தேவனே, உமக்குருவருக்கே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த காலங்களில் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இன்றைக்கு கூட இந்த ஆராதனையை கலந்து கொள்வதற்கு நீர் ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக கூட உமக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பனே, கடந்த காலங்களில் நாங்கள் செய்த பாவங்கள் ஏராளம், குற்றங்கள் இருந்தாலும் தகப்பனே, மேலும் ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களுக்கு இந்த இலக்கை அடைய ஓடும்படியான இந்த ஓட்டத்தை கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பனே, நாங்கள் கேட்ட சத்தியங்கள் ஏராளம் ஏராளம் தகப்பனே, ஆனாலும் நாங்கள் காட்டுகின்ற நல் குணலட்சணங்கள் குறைவாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. இனிவரும் காலங்களில் அந்த காலங்கள் எங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய குணலட்சணங்களை நாங்கள் மாற்றி நீர் எவ்வாறாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை நாங்கள் வாழ்ந்து தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்த அந்த நம்பிக்கையை குலைத்து விடாதபடி தகப்பனை கடைசி வரை காப்பாற்றி நீர் கொடுத்த அந்த வாய்ப்பை அடைய தேவன் தாமே உதவி செய்யும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, எங்களுக்கு எப்படி மாம்சத்துக்குரிய போஜனத்தை நீர் அளவில்லாமல் கொடுக்கிறீரோ அதே போல தகப்பனே ஆவிக்குரிய போஜனத்தையும் நீர் கொடுத்து வருகிறீர். அதன் மூலமாக தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் இந்த வசனத்தின் மூலமாக ஒப்பிட்டு பார்த்து தகப்பனே அதன் மூலமாக நாங்கள் ஆறுதலாக வாழ ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நம்ம கோடான கொண்டே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பனே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போய்விடுவதாவது பிரச்சனைகளை கண்டு பயப்படாதபடி தகப்பனே உம்முடைய வசனத்தை கொண்டு நாங்கள் அதை மேற்கொண்டு நீர் எவ்வாறாக நீர் எங்களை எதிர்பார்க்கிறீரோ அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தியடைய செய்ய தேவன் தாம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த நேரத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் கூட சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் அவர்கள் படும் பாடுகள் சோதனைகள் தகப்பனே ஏதோ ஒரு இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றது தான் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த பிரயாணத்தில் நாங்கள் தைரியமாக பிரயாணிக்க தேவன் தாம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நேரத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். இளைய சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துக்குரியதான அந்த படிப்பை அவர்கள் நன்றாக படித்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கொடுக்கும்படியாக நேரத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் தகப்பனே அதன் கூட தாங்கும்படியான பலத்தை கொடுக்கும்படியாக அந்த நேரத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். மீதியான வேலை முழுதும் உடைய கிருபை கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். சபையார் யாவரும் அமரலாம். இப்பொழுதும் இந்த வாரத்துக்குண்டான ஒரு சில அறிவிப்புகளை நம் மத்தியில் அறிவிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை சபையின் சார்பாக முன்னிலைக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சபைக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான அறிவிப்பை நாம் வாசிக்க கேட்போம். வழக்கம் போல் நம்முடைய சபை காலில் நடைபெறக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரீபிரின்ஸ் வகுப்பு நடைபெறும் என்பது சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதேபோல் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய யோபு வகுப்பு மற்றும் நடைபெறாது. அதற்கு பதிலாக நம்ம எங்கிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கன்வென்ஷன் இருப்பதனால் அந்த ஒரு வாரம் மட்டும் யோபு வகுப்பு நடைபெறாது என்பது சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி இந்த கூடிகை முடிந்த பின்பாக பெரியா வகுப்பு நடைபெறும் என்பதும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த கூடிகை முடிந்த பின்பாக அலுவல் கூடிகை இருக்குது. அலுவல் கூடிகை முடிந்த பின்பாக பெரியா வகுப்பு கூட நடைபெறும் என்பதும் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஊழியத்தின் நிமித்தமாக வெளியூர் சென்றுள்ள சகோதரன் பெயர்களை வாசிக்கிறோம்.
நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கவர் சத்தியமங்கலம் எக்லிஷியா சென்றுள்ளார்கள். அதேபோல் இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் ஒய்எம்சிஏ ஹால் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்மளுடைய ஃபைனல் கிளாஸ். ஸோ இன்றைக்கி பாடம் நடைபெறாது, அதற்கு பதிலாக ஒரு டிஸ்கஷன் ஒரு கிளாஸ் ஏற்பாடு செய்துள்ளோம். அதனால் அந்த டிஸ்கஷன் கிளாஸுக்கு நம்ம இதுவரைக்கும் ரெஃபர் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னா சகோதர சகோதரிகளை நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஃபைனல் கிளாஸ் என்பதனாலும் அந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாளும் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேபோல் கான்ட்ரிபியூஷன் மெடிக்கல் ஃபண்ட் அனைத்தையும் நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களிடம் அன்புடன் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான அலுவல் கூடைக்குள் கடந்து செல்வோம். நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபா அவர்கள் நம்மிடம் நடத்தி தருவார்.